ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேலக்ட்ரானிக்ஸ். ஈசி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறீங்களா? உங்களுக்கு ஒரு காமனான கொஷின் இருக்கும். ஈசி ஃபர்ஸ்ட் இயர்ல ஆக்சுவலா என்ன பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், கோடிங் கத்துக்கணுமா, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுமா, விஎல்எஸ்ஐ போகணுமா, எம்பெடட் போகணுமா, சாஃப்ட்வேர் சைடா, இப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துலேயும் முதல் வருஷத்துலேயே நம்மளால கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் இயரோட மெயின் கோல் என்ன, நம்ம எப்படி இந்த ஃபர்ஸ்ட் இயரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். So, let's get into the video. ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களோட மெயின் கோல் ஸ்பெஷலைஸ் பண்றது கிடையாது. எல்லா ஃபீல்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்றது. டிஃப்ரெண்ட் திங்ஸை ட்ரை பண்ணுங்க. எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, கம்யூனிகேஷன்னா என்ன, விஎல்எஸ்ஐனா என்ன, எம்பெடட் சிஸ்டம்ஸ்னா என்ன, சிக்னல் ப்ராசஸிங்னா என்ன, ரோபோட்டிக்ஸ்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, இப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் விஎல்எஸ்ஐ தான் போவேன் ஆர் நான் சாஃப்ட்வேர் தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரியாமலே போயிடலாம். இசிஇ ஆக்சுவலி என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இசினா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, இதில் இன்னும் நிறைய ஃபீல்ட், நிறைய ஏரியாஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இயர்ல உங்க மைண்டை ரொம்ப ஓப்பனாக வச்சுக்கோங்க. சீனியர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுங்க, கமிட்டிஸ்ல ஜாயின் ஆகுங்க, லேர்ன் பண்ணுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அதோட டிஃப்ரெண்ட் ஈஸி பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் இயரோட முக்கியமான வேலையே. நெக்ஸ்ட், லேர்னிங் சி ப்ரோக்ராமிங். ஈஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரோக்ராமிங் எதுக்கு அப்படின்னா, ப்ரோக்ராமிங்னால உங்களுக்கு லாஜிக் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் இயர்ல சி ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி உங்க சிலபஸ்லேயே இருக்கு. அதோட பேசிக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சின்டெக்ஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதை எப்படி பிரேக் பண்ணணும், எப்படி லாஜிக் உருவாகுது, எப்படி லாஜிக்கை கோடா மாற்றணும், இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். சி ப்ரோக்ராமிங் ஈஸிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கோடிங், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரியான ஏரியாவில் ப்ரோக்ராமிங் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் கற்றுக்கிறது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் கோல் நம்ம சியோட பேசிக்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். அடுத்தது வெப் டெவலப்மெண்ட். இது ஒரு ஈஸி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வெப் டெவலப்மெண்ட்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயரில் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸை ட்ரை பண்ணுவீங்க. வெப் டெவலப்மெண்ட்ல பேசிக்கா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஒரு பேசிக்கான வெப் பேஜ், ஒரு பேசிக்கான போர்ட்ஃபோலியோ, ஒரு சின்ன சிம்பிள் லேண்டிங் பேஜ், இந்த மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட் ஆர் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். இதோட பர்பஸ் நீங்கள் வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கான ஒரு ஓன் போர்ட்ஃபோலியோவை நீங்களே செய்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெப் டெவலப்மெண்ட்ன்றது ஒன்லி ஸ்கில்லாம் கிடையாது, இது ஒரு சாதாரண பேசிக் ஸ்கில் தான். ஈஸி படிக்கும் போது தியரி மட்டும் படிக்காம எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்ஸ்ல இருந்து நம்ம இந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்இடி, ரெசிஸ்டர், ஸ்விட்ச், பிரெட் போர்ட், சென்சார் இதெல்லாம் என்ன, எப்படி இருக்கும், எதுக்காக யூஸ் பண்றோம், இப்படிங்கிற பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்காக நம்மளோட சேனல்ல எலக்ட்ரானிக் சீரிஸ் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா அதையும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம இந்த குட்டி குட்டி காம்பனன்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்டினோ யூஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டினோ ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி, அதனால எலக்ட்ரானிக் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எல்இடி பிரிங்கிங், டிராஃபிக் லைட் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரு சின்ன சர்க்கியூட்டை பில்ட் பண்ணும்போது தியரியில படிச்ச ஒரு கான்செப்டையும் ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ரியல் ஈஸி லேர்னிங். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? சி ப்ரோக்ராமிங் படிக்கணும், வெப் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கணும், அண்ட் தென் குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கணும். கரெக்டா? அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இயர்லயே லிங்க்டின் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிடுங்க. ப்ரொஃபைலை ப்ரொஃபஷனலா வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கிளியரான போட்டோ, சிம்பிளான ஹெட்லைன், உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸையும் அதுல போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கனெக்ஷன் பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க ப்ராஜெக்ட், ஸ்கில், கோர்ஸ், அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்றதுக்கு லிங்க்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். பட் லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதில் நீங்கள் அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கணும். புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க, ஒரு புது ப்ராஜெக்ட் கற்றுக்கிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. அந்த மாதிரி நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுங்க, சீனியர்ஸ் கூட கனெக்ட் ஆகுங்க. இது மட்டும் இல்லாமல் லிங்க்டின்ல இன்டர்ன்ஷிப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பற்றின அப்டேட்ஸ் நிறையவே கிடைக்கும். கம்பெனிஸை, இன்ஜினியர்ஸை எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க, கொஷின்ஸ் கேளுங்க, டிஸ்கஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான டோர் ஓப்பன் ஆக போகுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக
அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாதீங்க. நிறைய பேர் இப்ப எம்பெடட் சிஸ்டம்ஸ் தான் எடுக்கிறாங்கன்றதுக்காக நீங்களும் அதே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இசியில நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விஎல்எஸ்ஐ, எம்பெடட் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம், சிக்னல் ப்ராசஸிங், ஐஓடி, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஆர்எஃப், மைக்ரோவேவ், ஏஎம்எல், இசின்னு இதுல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல ஓரளவுக்கு டிசைட் பண்ணிடலாம். என்னன்னு நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின வீடியோஸ் பாருங்க, நிறைய பிளாக்ஸ், மினி கோர்சஸ்லாம் அட்டென்ட் பண்ணி பாருங்க, குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பாருங்க, சீனியர்ஸ், வெபினார்ஸ், ஒர்க் ஷாப், இது எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பில்டிங் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன சர்க்கியூட்ல ஒரு குட்டி எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறதே நமக்கு போதுமானதுதான். அதுக்கப்புறமா எல்சிடியில் டிஸ்பிளே பண்றது, டெம்பரேச்சர் மானிட்டர் பண்றது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க பண்ற ஒரு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்கார்ட் பண்றது இந்த சென்ஸ், நீங்க இதான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான கிளியரான போட்டோஸ், அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் பத்திரமா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது அதை உங்க போர்ட்ஃபோலியோல ஷோ பண்ணலாம், ஆர் உங்க லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணி வைங்க. பட் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களுக்கு லிங்க்டின்னா என்ன, ஆர் போர்ட்ஃபோலியோலாம் என்ன அப்படிங்கிறதும் இன்னும் ஐடியா இல்லை அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ என்ன மாதிரியான ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு எந்த கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்றோம். அடுத்தது கம்யூனிகேஷன். ஈஸியில நீங்க என்னதான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும், எவ்வளோ நல்ல ஐடியாவா இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒருவேளை உங்களோட ஐடியா ரொம்ப பெஸ்டா இருந்தாலும் கூட நீங்க அதை ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா அதோட வேல்யூ கம்மியாகலாம். இதனாலதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். பிகாஸ் இந்த இயர்ல தான் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளியரா பேசுங்க. எந்த லாங்குவேஜ்ல பேசுறோங்கிறத விட ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா பேசுறோமா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். உங்க ஐடியாவை கான்ஃபிடென்ட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது மேக் பெட்டர் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸ்லைடு சிம்பிளாகவும் கிளீனாகவும் இருக்கணும். அண்ட் பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி. ஆக்டிவா கொஸ்டின் பண்றது, டிஸ்கஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது, கிளாஸ்ல பேசுறது, ஒர்க் ஷாப்ல பேசுறது, டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்றது. இனிஷியலா இதெல்லாம் நர்வஸா இருக்கலாம், ஆனா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கான்ஃபிடன்ஸ் நல்லாவே வந்துடும். ஒரு குட் கம்யூனிகேஷன் உங்கள்ட்ட இருந்தா அது உங்களோட டீம் ஒர்க்குக்கும் லீடர்ஷிப்புக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ரிமெம்பர், உங்களோட ஐடியாஸ் பிளஸ் உங்க ஸ்கில் பிளஸ் உங்க வாய்ஸ் தான் உங்களோட சக்சஸ்க்கான முக்கியமான சீக்ரெட். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய டைம் இருக்கும். ஸோ நிறைய கிளப்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஈவெண்ட், காம்படிஷன், ஹேக்கத்தான், பேப்பர் ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட் எல்லாத்துக்கும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போஷருக்காக தான். எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெளி காலேஜுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்றது இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. அண்ட் இது உங்க ரெஸ்யூமுக்கும் வேல்யூவை ஆட் பண்ணி கொடுக்கும். முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச பீப்புளை மீட் பண்ண முடியும், உங்களோட நெட்வொர்க் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கே நீங்க ஒரு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வேணும். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது நீங்களா கூட இருக்கலாம். அந்த இனிஷியேட்டிவை கரெக்டா எடுக்க கத்துக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் லீட் பண்ணுங்க. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே தானா வந்து நம்ம கதவை தட்டாது. வி ஹாவ் டு கிரியேட் தம். ஸோ ஸ்டெப் அவுட், லேர்ன் அண்ட் பார்ட்டிசிபேட். ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களோட கெரியர் பார்த்து முழுசா டிசைட் பண்ணுமா? இட்ஸ் நாட் நெசசரி. பட் டைரக்ஷன் ஒன்று இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத கத்துக்கோங்க. அடுத்தது பிடிச்சதை எப்படி படிக்கணும்ன்றத பத்தி பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட கோலை நீங்க செட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ்ன்றத தனித்தனியா வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா அந்த செமஸ்டருக்குள்ளேயோ ஆர் அந்த இயர்க்குள்ளேயோ கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வெப் டெவலப்மெண்ட் ஃபுல்லா முடிச்சு என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்திருக்கணும். அண்ட் ஒரு 2 NPTEL கோர்சஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்கில்ல நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். 2 ஹேக்கத்தான்ஸ் ஆர் ஒரு குட்டி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நான் பண்ணியிருந்திருக்கணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் கோலா இருந்திருக்கும். பட் எனக்கு அந்த டைம்ல இந்த அளவுக்கான ஒரு அவேர்னஸ் இல்லாததால இது எதையுமே என்னால் பண்ண முடியல. ஸோ நீங்க இது எல்லாத்தையும் கண்டிப்பா பண்ணணும்ன்றது இல்லை. பட் இது உங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கதால ஒரு புது ஹாஸ்டல், புது என்விரான்மெண்ட், வீட்ல இருந்து ரொம்ப தூரமா போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் நல்ல மெமரிக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நல்ல ஃபுட்ஸை சாப்பிடுங்க. ஹாஸ்டல் ஃபுட் செட் ஆகலைனாலும் வெளியே இருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி நல்லபடியாக சாப்பிடுங்க. அண்ட் ஒரு 30 minutes ஆஃப் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ், இது எல்லாமே உங்களோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். ஈஸி ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் லிங்க்டினை டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. ரெண்டாவது, வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்றது கத்துக்கோங்க. அடுத்தது சி ப்ரோக்ராமிங்கை நல்லா லேர்ன் பண்ணுங்க.
வெப் டெவலப்மெண்ட் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்க முடிச்சுக்கிட்டா உங்களோட ஓன் போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்ன டொமைன்ஸ்னா என்ன, அதில் எப்படியான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு உங்களுக்கான டொமைன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைங்க. அண்ட் தென் குட்டி குட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ், சின்ன சின்ன எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் பற்றி கற்றுக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. பேரலி ஒரு என்பிடெல் கோர்ஸோ ஆர் மற்ற ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஏதோ சின்ன சின்ன கோர்சஸ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கம்யூனிகேஷன். அண்ட் நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்தில் எந்த விஷயத்த உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலனாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றின ஃபுல் கைடன்ஸ் நம்மளோட சேனல்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவாவது கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு கே எலக்ட்ரானிக்ஸ். தேங்க்யூ.